Hi children, next நம்ம geometry பார்க்க போகிறோம் 10th standard geometry chapter 4 okay fine geometry ஓட introduction என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா chapter 4 first வந்து trigonometry பார்த்துட்டோம் அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம் ஸோ ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து ட்ரையாங்கிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தேல்ஸ் தியரம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் சிமிலாரிட்டி ஆங்கிள் க்ரைட்டீரியன் ஆங்கிள் சைட்ஸ் க்ரைட்டீரியன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் படிக்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு வாட் இஸ் கால்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் similar triangles. What do you mean by similar triangles? Similar triangle அப்படிங்கிறது ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் இல்லையா ஈக்குவலாக இருக்காது அதாவது இந்த சைட் ஒன்னாக இருந்தால் இந்த சைட் ஒன்னாக இருக்காது 2 இந்த சைட் 2 இருந்தால் this is 4 இந்த சைட் 3 இருந்தால் this is 6 which means this is equally proportional to this triangle ஓகேவா into 2 இல்லையா எல்லா சைட்ஸும் என்னவா இருக்குது into 2 into 2 4 into 2 6 ஸோ into 3 இருந்தால் இது என்னவாக இருக்கும் 3 இருக்கும் இது 6 இருக்கும் இது 9 இருக்கும் ஸோ திஸ் இஸ் கால் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியோடு வரது தான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஓகேவா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நீ இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ஓகேவா திஸ் இஸ் கால் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இதில் சைட் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கா இல்லை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் மிச்ச கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும் ஓகே ஸோ ஏஏ க்ரைட்டீரியன் ஆங்கிள் க்ரைட்டீரியன் அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆங்கிள் க்ரைட்டீரியன் என்னவாக இருக்கும் இந்த ஆங்கிள் ஒன்றா இருந்தால் இந்த ஆங்கிளும் ஒன்றா தான் இருக்கும் இதில் வந்து ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும் பிகாஸ் உனக்கு சைட்ஸ் தான் டிஃபர் ஆகும் ஆங்கிள் வில் பி மோர் ஆர் லெஸ் ஸ்லேம் ஆர் மேபி ப்ரொபோர்ஷனல் ஓகேவா ஃபைன் therefore அப்படி இருந்துச்சுன்னா angle 1 angle 2 and this is also angle 2 அப்படின்னு இருந்ததுன்னா you can say corresponding angles are equal then you can say suppose this இந்த triangle ABC ன்னு இருந்து இந்த triangle PQR ன்னு இருந்ததுன்னா you can write ABC similar to triangle PQR ஸோ ட்ரையாங்கிள் மீன் பண்ணும்போது ஏபிசிக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுக்குவோம் ஓகேவா சைடு ஆங்கிள் சைடு எஸ்ஏஎஸ் க்ரைட்டீரியன்னா என்ன அர்த்தம் சைடு ஆங்கிள் சைடு இதில் குட்டி ட்ரையாங்கிள் இது பெரிய ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க ஆங்கிள் என்னவாக இருக்கும் ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் ஆங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கலாம் இது பிக்யூஆர்னு வச்சுக்கலாம் ட்ரையாங்கிளை ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏவாக இருக்கும் ஓகேவா அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்ல ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்போது சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் இது 1 இருந்தால் இது 2 இருக்கலாம் இல்லை 3 இருக்கலாம் ஸோ அந்த அப்படியே ஃபுல்லாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் இங்கே நான் சொன்ன மாதிரி இட் வில் பி ப்ரொபோர்ஷனல் அண்ட் ஆங்கிள் மஸ்ட் பி ஈக்குவல் ஓகேவா ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ இங்கே 90 டிகிரி வரைகிறேன்னா 1 சென்டிமீட்டரில் வரைஞ்சாலும் 90 டிகிரி தான் 10 சென்டிமீட்டரில் வரைஞ்சாலும் 90 டிகிரி தான் ஸோ ஆங்கிள் சேமாக இருக்கும் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ஓகேவா இப்போது இந்த மாதிரி எஸ்ஏஎஸ் க்ரைட்டீரியனுக்கு ஐ கேன் சே ஏபி பை பிக்யூ திஸ் இஸ் ஏபி திஸ் இஸ் பிக்யூ ஓகே திஸ் சைட் அண்ட் திஸ் சைட் ஈக்குவல் டு ஏசி பை இது ஏசி இந்த ஆங்கிள் எடுத்தால் இது இந்த சைடு எடுக்கணும் பிஆர் ஸோ யூ கேன் ரைட் திஸ் ஃபார்முலா ஸோ இப்படி எழுதுனா என்ன அர்த்தம் சைடு ஆங்கிள் சைடு ப்ரொபோர்ஷனாலிட்டி ஓகேவா next SSS criterion which means sides S மூணு எஸ்ஸுமே என்ன சைட் தான் மீன் பண்ணும் SSS criterion ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் மூணுமே சைட்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும்தான் இருக்கும் இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க இது பிக்யூஆர்னு வச்சுக்கோங்க இது ஏபிசி பிக்யூஆர் இப்போ இதனுடைய ஃபார்முலா எப்படி எழுதலாம் ஏபி பை பிக்யூ ஏபி பிக்யூ AC by PR AC by PR equal to BC by QR. So
side angle side அப்படின்னா you can write any two sides, either this and this or this and this, எப்படி வேணால் எடுக்கலாம். side angle side அப்படின்னா ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிளும் ப்ரொபோஷ்னாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் கால் கிரைட்டீரியன். இது மூணுமே ப்ரொபோஷ்னாலிட்டி, சைட்ஸ் மூணு சைட்ஸுமே ப்ரொபோஷ்னாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் கால் side criterion. If three sides are proportional to three corresponding sides of the another. ஓகேவா? ஃபைன். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், இதெல்லாம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். இந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு லைன் இருக்குது, ஐ எம் புட்டிங் லைன் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஆங்கிளுமே சேம்னு அர்த்தம். அண்ட் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், இன்டீரியர் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன வரும்? இந்த Z ஃபார்ம் வரும். திஸ் இஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்படி Z போட்டாலும் சரி, இப்படி Z போட்டாலும் சரி, இன்டீரியர் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இதில் நீங்கள் இன்னொன்று படிக்க வேண்டியது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், proportional theorem or Thales theorem. So basic proportionality theorem அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே ஃபைன். a straight line, ஒரு triangle எடுத்துக்கலாம். let me take a new page. Basic proportionality theorem can be said as BPT theorem or Thales theorem. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ABC, நடுவில் லைன் போடுங்க. ஓகேவா? a straight line drawn parallel to the side of a triangle. இப்போ இந்த ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? intersecting the other two sides, இந்த ரெண்டு சைடையும் intersect பண்ணுற மாதிரி போடணும். ஓகே? divides the sides in the same ratio. ஸோ இந்த சைட்ஸை ஒரே ரேஷியோவில் என்ன பண்ணியிருக்கணும்? டிவைட் ஆகிருக்கணும். Okay, now let me take this point as D and this point as E. Now, so this is called Thales theorem. இப்படி இருந்துச்சுன்னா you should know that AD by DB equal to AE by EC. புரிஞ்சுதா? So this is called basic proportionality theorem or Thales theorem. புரிஞ்சுதுங்களா? ஃபைன். இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ நேம்லேயே இருக்குது ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ பைசெக்டார் இன் த சென்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் ABC, இது என்ன ஆகுது? ஆங்கிள் பைசெக்ட் ஆகுது. இதுவும் ஈக்குவலி பைசெக்ட்னாலே ஈக்குவலாக பைசெக்ட் ஆகுது. Now I can say the internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides. இதுக்கு என்ன அர்த்தம்னா, let me take a dotted lines here. ABC, இது Dன்னு எடுத்துக்கலாம், இது Eன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ AC அப்படிங்கிற லைனை கரெக்டாக என்ன இருக்குது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் சரி சைடும் சரி கரெக்டாக ஆங்கிள் தான் முக்கியம். ஆங்கிள் பைசெக்டாக இந்த சென்ஸ் இது கரெக்டாக என்ன ஆகுது? this one சேமாக 60னா 30 பைசெக்ட் பண்ணியிருக்காங்க. பைசெக்டால் ஒரு லைன் போடுறோம். if this angle is 1, this angle is also 1. if this is 2 and you can find Z here, right? reverse Z தெரியுதா உங்களுக்கு? இந்த reverse Z, then internal angles are equal. if this is 1 and this is 1 and if this is 2 and this is 2, this is called angle bisector theorem. இப்படி இருந்துச்சுன்னா what can we say? AB by AC, and you can say BC by BA equal to AD by DC. So இந்த சைட்ஸில் இது மட்டும் எடுத்துக்கோங்க. BC by AB equal to AD by AC. This is called angle bisector theorem. So இந்த angle கரெக்டாக bisect பண்ணிச்சுன்னா, and this is our formula, and basic proportionality theoremல this is our formula. You got it? So இது மட்டும் தெரிஞ்சிட்டாலே you can do geometry. Next Pythagoras theorem. நம்ம already Pythagoras theorem படிச்சிருப்போம். For any right angle triangle, okay, the square of hypotenuse of this side will be equal to sum of squares of other two sides அப்படின்னு படிச்சிருப்போம். Suppose இது ABC அப்படின்னா AC square equal to AB square
plus BC square. So right angle triangle க்கு right angle oppositeல இருக்கிறது தான் hypotenuse. AC square equal to AB square plus BC square. இதுதான் Pythagoras theorem நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணேன். ஓகேவா? நெக்ஸ்ட் circles, tangents, chords பற்றி படிக்க போகிறோம். படிக்கலாமா? tangentனா என்ன, chordனா என்ன? circles and tangents. ஓகேவா? ஸோ let us take one circle. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, இந்த லைன் ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏபி அப்படிங்கிற லைன் வந்து எனக்கு இந்த சர்க்கிளை டச் பண்ணியிருக்கா? பண்ணலை. அப்படின்னா இந்த சர்க்கிள்க்கும் இந்த லைனுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கா? வாட் யூ மீன் பை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்? அந்த டச்சிங் பாயிண்ட் தான். ஸோ ரெண்டு இது டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த டச்சிங் பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த லைன் டச் பண்ணலை. ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், that is no point of intersection. சப்போஸ் நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன், கரெக்டாக அது ஒரு பாயிண்டில் டச் பண்ணி போகுது. இந்த சர்க்கிள் வந்து ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கு. திஸ் இஸ் த பாயிண்ட் O and this is the line AB. ஓகேவா? ஸோ ஏபிங்கிற லைன் இந்த சர்க்கிளை டச் பண்ணியிருக்கு. ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் O. there is only one point of intersection. ஓகேவா? ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகும், மோர் தேன் ஒன் பாயிண்டில் டச் ஆகாது. ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஏபிங்கிற லைன் தான் நமக்கு டேஞ்சன்ட். ஏபிங்கிற லைன் தான் என்னது? டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்னா புரிஞ்சிச்சா? எ லைன் which touches the circle. அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா எ லைன் which touches the circle in one point. ஓகேவா? ஃபைன். எ லைன் which touches the circle in 2 points. 2 points டச் ஆயிருக்கா? இப்போது ஒன் பாயிண்ட்னா அது டேஞ்சன்ட். கரெக்டாக? A line AB is a line which touches 2 points in a circle. அப்படின்னா என்ன அர்த்தம்? This line is called a secant. Secant of the circle. This line is called the secant of the circle. So tangentனா என்ன, secantனா என்னன்னு தெரிஞ்சதா? So which touches the one point is called a tangent and which touches the 2 points in a circle is a secant. And now this is a line segment which touches 2 points in a circle. பட் இந்த டச்சிங் பாயிண்ட் இருக்குல்ல, இதை PQன்னு மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் PQ is called chord. CHORD, chord. This PQ is called the chord. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? PQ, a chord is a subsection of a tangent. ஸோ டேஞ்சன்ட்லேருந்து தான் ஒரு சீக்கண்ட்லேருந்து தான் நான் கார்டு எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ ஒரு கார்டு அப்படிங்கிறது சர்க்கிள்குள்ளே எக்ஸாக்டாக பிளேஸ் ஆயிருந்தால் தட் இஸ் கால்ட் கார்டு. அண்ட் a line segment which touches 2 points in a circle is called secant. A tangent which touches 1 point in a circle is called a tangent. ஸோ இவ்வளோ தான் secant, tangent, chord.